எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு குச்சி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இப்போ இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். அதே வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது நல்லது கட் பண்ணிவிட்டு இது 2 நாள் வந்து இது தொலி எடுத்து விட்டு வச்சுருக்கேன். சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே தொலி எடுத்துட்டோம். இது வந்து இப்படி அரிஞ்சு போட்டாலே போதும். இந்த அளவுக்கு வெட்டி போட்டுக்கணும். இது ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து நம்ம மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீன் குழம்போடு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி இப்படி பண்ணாவே போதும். ஃபுல்லும் வெட்டி முடிச்சாச்சு. இதை நல்லா ஒரு தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டே எல்லாம் மண்ணெல்லாம் கழுவியாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு தண்ணியில் போட்டு கழுவிட்டு வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா காஞ்சிட்ருக்குது. இப்போ இதில் போடலாம். எல்லாத்தையுமே போட்டுடலாம். இப்போ வந்து எல்லாம் பார்த்துடலாம். இப்போ வந்து பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயமாக இருக்குங்க. குட்டி வெங்காயமாக இருந்துச்சு. நாட்டு வெங்காயம் அதில் ஒரு 10 எடுத்துருக்கிறேன். அப்புறம் இது நாட்டு பூண்டு அதில் ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் தேங்காய் 1/2 கப். இப்போ அதை மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைக்கக்கூடாது. கொஞ்சம் மைய அரைக்காமல் இந்த கொன்னையாக அரைச்சிக்கலாம். அதோட அதை அரைக்கிறதோட ஒரு 5-6 இலை கருவேப்பிலை அது போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது எப்படி அரைச்சிருக்கிறேன்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொன்னையாக ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா 3/4 பாகமாட்டம் வெந்து வந்துருச்சுங்க. இன்னும் கூட கொஞ்சம் வேகணும். இது வந்து கரெக்டாக நம்ம டைம் சொல்ல முடியாது. ஒன்று வந்து டக்குன்னு வெந்துடும், ஒன்று வந்து வேகாது. நமக்கு வந்து வேகம்னு தெரிஞ்சால் கொஞ்சம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். இந்த கிழங்கு வந்து அதனோட பதம் பார்த்து நல்லா ஒரு கை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு பார்த்துக்குங்க. இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகணும். நான் இது வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது இறக்கிடலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. எல்லாம் அமுத்துனா இந்த அளவுக்கு போகிற மாதிரி இருக்கணும். சூடாக இருக்குங்க. நல்லா இந்த மாவு மாதிரி இருக்கணும். அந்த பதத்துக்கு பார்த்துட்டு இறக்கிங்க. இப்போ அந்த தண்ணி வந்து நல்லா வடிச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். மாற்றினாலும் சரி, மாற்றலினாலும் பரவாயில்ல. தண்ணி மட்டும் நல்லா ஒரு துள்ளி இல்லாமல் வடிச்சிருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பார்த்தீங்களா, அதுவும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக அதில் தண்ணி இல்லை பார்த்தீங்களா, இதில் லைட்டாக அந்த மிக்ஸி கலந்து தண்ணி மட்டும் கொஞ்சமாக அந்த அடி பிடிக்காத அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அடைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு இப்போ தான் போடணும். நம்ம வேக வைக்கும் போதெல்லாம் உப்பு போடல, இப்போ தான் உப்பு ஃபுல்லாக போட்டிருக்கேன். இப்போ நல்லா சூடாக இருக்கு. கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுடலாம். இந்த மசாலாலாம் அரைச்சது கீழே போகிற மாதிரி பார்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை அடைச்சி வைக்கலாம். மறுபடியும் பார்த்துடலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கரெக்டாக இதாகிருச்சு. மறுபடியும் இப்போ நம்ம நல்லா கிளறி விடலாம். இதில் வந்து எதுவுமே ஆயிலோ ஒன்றுமே ஆட் பண்ணல.
இது வந்து ரொம்ப நல்லது. இந்த மார்னிங் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். நம்ம மீன் குழம்பெல்லாம் இருந்தால் அடுத்த நாள்லாம் இருக்கும்போது அடுத்த நாள் இந்த குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு அதான் தெரியும். அப்புறம் இங்கே கேரளாலெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் கப்பை சீனின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா இது அந்த கட்டிகிட்டே இருக்கிறதெல்லாம் நல்லா உடைச்சிட்டு போகணும். இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ வந்து எல்லாமே கரெக்டாகிடுச்சு. நீங்கள் லைட்டாக வேணுன்னா இது தேங்காய் லைட்டாக கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆட்டம் அது மனம் நல்லாயிருக்கும். அது பிடிக்காதவங்க வேண்டாம், இது ஊற்றி இறக்கிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.